வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. தைப்பூச நாள் எல்லோருக்கும் ஒரு சந்தோஷமான நாள். இந்த நாளை எப்படியெல்லாம் கொண்டாடலாம், சந்தோஷமாக கொண்டாடலாம், எது செய்யலாம் எது செய்யக்கூடாது என்பதை பார்ப்போமா. கண்ணியமான உடை, அதாவது நம்ம எப்படி உடுத்தணும். தைப்பூசத்தன்று ஆண்களும் சரி பெண்களும் சரி. இந்த முதல் படத்தில் ஒரு பெண் பாருங்க, மிகவும் கண்ணியமான முறையில் மஞ்சள் நிற சேலை அணிந்து தலையில் பால் குடம் சுமந்து வருவதை பாருங்கள். இதுதான் நம் கலாச்சாரம். ஓவரா மேக்கப் பண்ணிட்டெல்லாம் வராதிங்க. படைத்தவனுக்கே உங்கள் அடையாளம் தெரியாம போயிட போகுது. அளவான காவடி, ஒரு சிறிய காவடி, நம்மளுடைய பிரார்த்தனை எண்ணெய் பாலை சுமந்து கொண்டு போவது, அது அழகான காவடி. மிகப்பெரிய காவடிகளை தூக்கி வந்து மற்றவங்களுக்கு இடையூறு செய்வதை விட இந்த படத்தில் உள்ளவர் போல அளவான காவடியுடன் முழு பக்தியுடன் முருகனை நோக்கி செல்வதே சிறந்தது. பக்தி என்பது ஆடம்பரத்தில் இல்லை, மனதில் தான் இருக்கிறது. ஒழுக்கமா நடந்துக்குவோம், மரியாதையா நடந்துக்குவோம். நம்மளை போல மற்றவங்களும் சாமி கும்பிட தான் வந்திருக்கோம். இந்த படத்தில் பாருங்க, மக்கள் படிகளை எவ்வளவு ஒழுங்காக ஒருவருக்கு ஒருவர் வழிவிட்டு செல்கிறார்கள். இதெல்லாம் பாருங்க. சண்டை சச்சரவு இல்லாமல் பெண்களை மதிக்க வேண்டும். மது அருந்தாதீங்க, தயவு செய்து மது அருந்தாதீங்க. எது உண்மையான பக்தி? இந்த வயதானவர்கள் கையை பாருங்கள், அதில் எவ்வளவு பக்தி தெரிகிறது. ஆண்கள் உடை பாருங்க, ஒருத்தர் வேஷ்டி சட்டை அணிந்து நெற்றியில் விபூதியுடன் எவ்வளவு மரியாதையாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வேஷ்டி கட்ட முடியலன்னா கூட ஒரு ஜிப்பா பேண்ட்ஸ் கூட நீங்க போட்டுட்டு வரலாம். பெண்கள் பாருங்க, ஒரு பால் குடம் எடுக்கிறப்ப புடவை கட்டிட்டு வயிறு தெரியாம லோ நெக் எல்லாம் போடாம பயங்கரமா அலங்காரம் எல்லாம் செய்யாம இருக்கிறது எவ்வளவு கண்ணியமான, பாக்குறதுக்கு எவ்வளவு கண்ணியமாக இருக்கிறது. முருகனுக்கு நீங்க காவடி எடுக்கிறப்ப எந்த தெய்வத்தோட படத்தை வேணாலும் போடுங்க. அதை விடுத்து இந்த கால்பந்து டீம், லிவர்பூல், மான்செஸ்டர் சிட்டி, மான்செஸ்டர் யுனைடெட் இவங்களோட படங்கள்லாம் போட்டு நீங்க என்னத்தை நீங்க கண்ணப்படுறீங்க? அது பாக்குறப்ப உங்க மேலயும் மரியாதை போயிடும். பாக்குறவங்க மற்ற இனத்தை வரும், அதை பாக்குறப்ப என்னது இது ஃபுட்பால் மேட்சோட பிளாக் எல்லாம் போகுது அப்படின்னு அவங்க நம்மள கேவலமா பார்க்க மாட்டாங்களா? மது அறிந்துட்டு சும்மா சும்மா சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு அசிங்கப்பட்டு தைப்பூசத்தப்ப குத்து நடக்குது, கொலை நடக்குது, சண்டை நடக்குது. இதெல்லாம் தேவையாங்களா? நம்மளுடைய மதம் வந்துட்டு மத்த இனத்துக்கு வந்துட்டு ஒரு உதாரணமா நம்ம தான் இருக்கணும். நம்மளே நம்ம இனத்தை அசிங்கப்படுத்த கூடாது. இந்த வீடியோ எதுக்குன்னா, வருடம் அங்க நடக்கிற இந்த மாதிரி அநியாயம், அசிங்கம், நம் இனத்தை பார்த்தவங்க கேவலமா பேசுற அளவுக்கு நம்ம செய்யறது. ஏதேனும் தவறாக பேசியிருந்தால் மன்னியுங்கள். விஜயாஜி.